பிரைஸ் லார்ட். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் என்ன தெரியுமா? யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். கர்த்தர் மோசே வைத்து பார்வோனிடம் இந்த வார்த்தையை சொல்லுவார். ஏன்னா பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிப்பதற்கு விடவே மாட்டார் இல்லையா? அதனால இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா? நான் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்பதை நீ பார்க்க போகிறாய். உன்னை வைத்துதான் பூமி முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்கள் நான் யார் என்பதை அறிந்து கொள்ள போகிறார்கள் என்று சொல்லி ரொம்ப தெளிவா அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். மோசே மூலமாய் பார்வோனுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தடைகளோ, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், என்னால இதை ஜெயிக்க முடியல, இதற்கு எனக்கு பலனே இல்லை, இந்த காரியம் நான் சக்சஸ் ஆவதற்கு எனக்கு எந்த வழியும் எந்த சோர்ஸும் என்கிட்ட எந்த பேக்ரவுண்டும் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது எந்த பிரச்சனையா இருக்கலாங்க. உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் ஒவ்வொருவருக்காக பேசி கொண்டிருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். உங்க பக்கத்துல இருந்து கர்த்தர் உங்க பிரச்சனையை பார்த்து சவால் விடுகிறார். என்ன சவால் விடுகிறார் தெரியுமா? இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? என் வல்லமையை காண்பிக்க போகிறேன். உங்க பிரச்சனையை பார்த்து கர்த்தர் சவால் விடுகிறார். ஆதலால அவர் உங்களுக்கு ஜெயம் பெற்று தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். God bless you.